இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29 Today's Bible verse: He gives power to the weak, and to those who have no might he increases strength. Isaiah chapter 40:29. அந்த சிறுவன் தன் கையில் எளிமையான அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நின்றிருந்தான். இதயம் வேகமாக துடித்தது. எதிரி வேகமாக அவனை நெருங்கினான். தரை நழுவுவது போல தெரிகிறது. இந்த ஆயுதம் உதவுமா? தன்னை விட பலத்த ஒரு சக்தி தனக்கு பின்னால் இருக்கிறது என்பதை அவன் தெரிந்திருந்தான். தன்னுடைய கைகளும் கண்களும் அந்த சக்தியால் வழிநடத்தப்படுவதை உணர்ந்தான். யூதேயாவின் வனாந்தரங்களில் தன் மந்தையை அவன் மேய்த்த போது இந்த சக்தியின் உதவிகளை அவன் பெற்றிருந்தான். தனக்கு எதிராக பொழியப்பட்ட வசை சொற்களை அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டான். கவனை எடுத்து அதில் கல்லை வைத்தான். கல்லை எறிந்தபோது நேரே அந்த ராட்சசனின் நெற்றிக்குள் அது புகுந்தது. யுத்தம் முடிந்தது. தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ உதவி தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி அவர்களுடைய எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுவார். நம்முடைய ஆன்மீக போராட்டங்களிலும் தேவன் நமக்கு உதவுகிறார். நமக்கு தேவையான கிருபையையும் வல்லமையையும் மனோபலத்தையும் தருகிறார். தேவனை முழுமையாக சார்ந்து செயல்படுகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் உதவி செய்வார். நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்களா? சவால்களை சந்திப்பது கடினமாக தெரிகிறதா? கவலைப்படாதீர்கள். பரிசுத்தரின் மேல் நம்பிக்கை வையுங்கள். வானமும் பூமியும் அவற்றில் உள்ள எல்லாவற்றின் மேலும் கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் நாமத்திலே செல்லுங்கள், வெல்லுங்கள், வெற்றி நிச்சயம். ஆமேன்.